ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நம்ம சாம்பார் பண்ணுறதுக்கு துவரம்பருப்பை கழுவி எடுத்துக்கிட்டோம். ஒரு 50 கிராம் டு 70 கிராம் எடுத்துக்கோங்க. துவரம்பருப்பு நல்லா கழுவி எடுத்துகிட்டு அதில் ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி அதில் மஞ்சள்தூள், கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டு நம்ம இப்போ அதை வேக வைக்க போகிறோம். குக்கரில் ஒரு 4 விசில் விட்டாலே போதும், பருப்பு சூப்பராக வெந்துடும். இப்போ நம்ம இதை குக்கரை மூடி அடுப்பில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இது நல்லா வேகட்டும். இப்போ நம்ம அடுத்து என்னென்ன காய்கறி சேர்க்க போகிறோன்னு பார்க்கலாம். வெங்காயம், தக்காளி, கேரட்டு, முள்ளங்கி, மாங்காய், முருங்கைக்காலாம் நம்ம கட் பண்ணி தனியாக வச்சுருக்கோம். இப்போது இதை நம்ம ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வாணலில் எண்ணெய் ஊற்றி இதை நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்சுருந்த காய்கறி எல்லாம் இப்போ இதில் போடணும். இதில் நான் கொஞ்சம் கத்திரிக்காயும் ஆட் பண்ணிக்கிறேன். இது நம்ம வீட்டிலே காய்ச்சி ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ண கத்திரிக்காய். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது நல்லா இப்போ வதங்கட்டும். காய்கறியில் நீங்கள் நல்லா எந்த அளவுக்கு வதங்குறீங்களோ அந்த அளவுக்கு தான் டேஸ்ட் வரும். அதனால் நீங்கள் நல்லா வதக்கணும். இப்போ நம்ம பருப்பு வெந்துருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணலாம். நான் தொட்டுக்கு செய்கிறதுக்காக உருளைக்கிழங்கையும் கொஞ்சம் வேக வச்சுருந்தேன். அதை இப்போ எடுத்து வச்சுட்டு இப்போ பருப்பு எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு பாருங்கள். சூப்பராக வெந்துருச்சு. இப்போது பருப்பை தண்ணியை தனியாக மாற்றிக்கலாம். ஒரு பாத்திரத்தில் பருப்பு தண்ணியை தனியாக மாற்றிட்டு இப்போ நம்ம மேஷர் வச்சு பருப்பை நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம். பருப்பு நல்லா வெந்துருச்சுன்றதால ஈஸியாகவே கடைஞ்சிடலாம். இப்போ நம்ம வதக்கின காய்கறிகள் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த அளவுக்கு நல்லா வதங்கியிருக்கணும். இப்போ நம்ம பருப்பு கடைஞ்சி எடுத்துக்கலாம். நம்ம பருப்பை நல்லா கடைஞ்சதுக்கப்புறமா இதில் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூளை 1 ஸ்பூன் அளவுக்கு நான் போட்டுக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு போட்டுக்கிறேன். இப்போது துவரம்பருப்பு, மிளகாத்தூள், உப்பு எல்லாத்தையும் கரைச்சி வச்சுருந்த தண்ணியில் நம்ம வதக்கின காய்கறிகளும் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த முருங்கைக்காயும் ஆட் பண்ணி இதை நல்லா கொதிக்க விட்டுடலாம். இது நல்லா கொதிக்கட்டும். முருங்கைக்காய் நல்லா வேகட்டும். அதுவரையும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். நம்ம கொஞ்சமாக புளி ஊற வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு புளி ஊற வச்சிங்கன்னா போதும். இப்போ முருங்கைக்காய் நல்லா வெந்துருச்சு. எடுத்து செக் பண்ணி பாருங்கள் நல்லா வெந்துருச்சான்னு. அது வெந்ததுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்த மாங்காயும் உள்ளே ஆட் பண்ணிக்கிறோம். மாங்காய் ஒரு 5 நிமிஷத்துலேயே வெந்துடும். அது வெந்ததுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருந்த புளி தண்ணியும் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். காய்கறி எல்லாம் நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருந்த புளி தண்ணியை ஆட் பண்ணி கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டிங்கனாலே போதும். இப்போ இது கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணுற டைமில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழைகளையும் தூவிக்கலாம். கொத்தமல்லி போடும்போது உங்கள் சாம்பார் ரொம்ப வாசனையாகவும் சூப்பராகவும் இருக்கும். கொத்தமல்லி கட் பண்ணி தூவிட்டு இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம குழம்பு தாளிச்சிக்கலாம்.
கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அதில் கடுகு கருவேப்பிலை போட்டு இப்போ நம்ம குழம்பு தாளிச்சிடலாம். நம்ம இப்போ குழம்பு தாளிச்சிட்டோம். பாருங்கள், சூப்பரான சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். தேங்க்யூ.